ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெங்காய சட்னி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க அந்த சட்னி. இட்லி தோசை ரெண்டுக்குமே செம்ம ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ரெட் சில்லி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நல்லா ஹீட் வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சுங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் தாளிக்கனா கூட தாளிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தாளிச்சிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு வந்து பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சட்னி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட ஸ்பைசியான வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.